கர்த்தாவே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான ஜெப ஆராதனைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உடைய வார்த்தையை ஆண்டவரே அற்புத அடையாளங்களால் உறுதிப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்து இந்த நாளில் கூட நாங்கள் பிரசங்கிக்கிற உடைய வார்த்தையை உடைய அற்புத அடையாளங்களால் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே நீ உறுதிப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். யூடியூப் வழியாக பார்க்கிற ஒவ்வொருத்தரையும் கூட இந்த நாளில் நினைவு கூர்ந்து ஒரு அற்புதங்களை அதிசயங்களை அவர்கள் வாழ்க்கையில நிகழ்த்த முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வெல்கம் டு சர்ச். போன வாரத்தோடைய தொடர்ச்சி நாகமான் 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 9வது வசனம். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசப்படியிலே நின்றான். நாகமான் குஷ்டரோகத்தால பாதிக்கப்பட்ட ஒரு படைத்தலைவன். அவனுடைய வீட்டு வேலைக்காரி இஸ்ரேல் இனத்தை சேர்ந்த ஒரு பெண். அவ சொல்றா, எலிசாவிடத்துல நீங்க போனீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார், அந்த தீர்க்கதரிசியை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவள் அனுப்புகிறார். வருகிறார். இந்த படைத்தலைவன் எலிசாவை பார்க்க வருகிறார். 2 நாளாகவும் 20வது அதிகாரம் 20வது வசனம், ஒரு 4 லைன் கீழே, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். வேதம் என்ன சொல்லுது பாருங்க, கர்த்தரை நம்புங்க, அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்க, அவருடைய ஊழியக்காரர்களை நம்புங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. மறுபடியும் வாசிக்கிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். அவருடைய வார்த்தை வாயிலிருந்து வருகிற கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள், சித்தி பெறுவீங்க. இந்த வசனம் நிறைவேறும்படியாக தான் இந்த நாகமான் எலிசாவிடத்துல போகிறான். மறுபடியும் 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 10வது வசனம். அப்போது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, அவர் போய் பார்க்கல, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொன்னான். எலிசா நேரடியாக போல தன் வேலைக்காரனை அனுப்பி சொல்றான், யோர்தான்ல 7 முறை மூழ்கி எழுந்திரிக்க சொல்லு, அப்பொழுது அவன் சுகம் பெறுவான் என்று சொல்றான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தரை நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். அவன் என்ன சொல்றான், அவன் என்ன நினைக்கிறான், அந்த குஷ்டரோகம் இருக்கிற இடத்த தடவி விட்டு தொட்டு எலிசா சுகமாக்குவார் அப்படின்னு அவன் நினைத்து வந்திருக்கிறான். ஆனா அவன் நினைத்தபடி எலிசா செயல்படலை. இவனை பார்க்க கூட இல்லை. இவன் வேலைக்காரங்கிட்ட சொல்லி, நல்லா தெரிஞ்சுங்க, அந்த நாட்டோடைய படைத்தலைவனும், சிரியா நாட்டின் படைத்தலைவனும், அந்த தலைவன் படைத்தலைவன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கக்கூடியவன், பெரிய படையை நடத்தக்கூடியவன். அவன் அவ்வளவு பவர் உள்ள ஒரு அதிகாரமும் வல்லமையும் உள்ள, அந்த தேசத்துல வல்லமை உள்ள மனுஷன் அவன். அந்த மனுஷனை வேலைக்காரனை விட்டு பேச வைக்கிறாரு இந்த எலிசா. வேலைக்காரனை விட்டு நீ போய் சொல்லு, 7 தரம் மூழ்கி ஏந்திரிக்க சொல்லு, சுகம் பெறுவாய் என்று. கவனிங்க, இவன் நினைச்சுக்கிட்டான் அவனுடைய காயங்களை, குஷ்டரோகத்தை தொட்டு சுகமாக்குவார் என்று. நாம நினைக்கிற வழியில கர்த்தர் செயல்படுவதே இல்லை. நாம நினைக்கிறோம் இவங்க வழியா செயல்படுவாரு, அவங்க வழியா செயல்படுவாரு அப்படின்னு நாம நிறைய டைம் நினைத்து கொள்றோம். ஆனா நம்ம நினைக்கிற வழியில அவர் செயல்படுகிறவரே கிடையவே கிடையாது. ஏசாயா 55:8, என் நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என்னுடைய வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும்
உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயரமாய் இருக்கிறது. அவருடைய வழி பிரமாதமா இருக்குது, நன்றா இருக்குது, விரிவா இருக்குது, உயர்ந்ததா இருக்குதுன்னு கர்த்தர் சொல்றார். இந்த வசனத்துல அவர் சொல்றது என்னன்னா, மனுஷன் நினைக்கிறபடி நான் நினைப்பதில்லை, மனுஷன் சிந்திக்கிற மாதிரி நான் சிந்திப்பதில்லை, மனுஷன் செயல்படுற மாதிரி செயல்படுவது கிடையாது அப்படின்னு கர்த்தர் சொல்றார். ஸோ இந்த நாகமான் அவன் நினைக்கிறபடி இந்த எலிசா செயல்பட்டு இவரை சுகமாக்குவார் அப்படின்னு இவன் நினைச்சிட்டு வரான். ஆனா அதுக்கு விரோதமாக எலிசா அவர் சொல்லுகிறத பார்க்க முடியுது. நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாவதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாத்தை பார்க்கிலும் தமஸ்குவின் நதியில் அப்னாவும் பர்பாவும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடு திரும்பி போனான். இங்க இருக்கிற தண்ணியை விட, யோர்தான்ல இருக்கிற தண்ணியை விட அங்க இருக்கிற தண்ணி, அவங்க ஊர்ல இருக்கிற தண்ணி நல்லா சுத்தமானது என்று சொல்லி அவன் திரும்பி போயிட்டான். யோர்தானுக்கு போகாம அவன் திரும்பிட்டான். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உனக்கு சொல்லி இருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா? ஒரு பெரிய விஷயத்த சொல்லியிருந்தா நீ செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர்மோடு சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். பாருங்க, அவர்கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு எவ்வளவு அறிவு இருக்கு பாருங்க, அவங்களுக்கு எவ்வளவு புரிதல் இருக்குது பாருங்க. இவனுக்கு அந்த புரிதல் இல்லை. இவனுடைய கோபம் கண்ணை மறைக்குது. நிறைய டைமு நம்முடைய கோபம் தான் நம்முடைய கண்ணை மறைக்குது. நிறைய டைம்ல நம்ம கோபப்பட்டு வார்த்தைகளை விட்டுடுறோம். கோபப்பட்டு சில பேர் கையை கூட ஓங்கிடுறாங்க, அடிச்சிடுறாங்க, மனைவியை அடிச்சிடுறாங்க, கணவனை கூட அடிக்கிறாங்க, பிள்ளைகளை அடிக்கிறாங்க. கோபம் வந்து திட்டுறாங்க, காலால் உதைக்கிறாங்க, சட்டி பானை எல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க, வழியில கிடக்கிற எதை இருந்தாலும் உதைக்கிறது. கோபம் வந்த உடனே கோபத்துல என்ன செய்யறதுன்னே தெரியாது, புத்தி தெளிவா இருக்காது. கோபத்துல நம்ம செய்யற செயல்கள் வாழ்க்கையே பாதித்து விடும். நிறைய டைம்ல நிறைய உறவுகள் உடைந்து போனதுக்கு காரணம் கோபம் தான். கோபத்துல சொன்ன ஒரு வார்த்தை, அது கோபத்தினால வெளியே வந்த ஒரு வார்த்தையினால உறவுகளே, கணவன் மனைவி உறவே உடைந்து போனது, அப்பா அம்மா உறவே உடைந்து போனது, பிள்ளைகளோட உறவே உடைந்து போனது. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தையா தான் இருக்கும். அந்த வார்த்தையை நீங்க சொல்லிடக்கூடாது அப்படின்னு அந்த வார்த்தையை விட்டதுனால என்ன சொல்றது, ஒரு உறவே உடைந்து போகிறத பாக்குறோம் நம்ம இந்த உலகத்துல. அதனால்தான் கோபப்படக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. கோபம் ரொம்ப கெட்டது. ஏன்னா கோபத்துல நம்ம செய்யற செயல் நம்ம வாழ்நாள் எல்லாம் பாதிக்கும். சும்மா நம்ம விடுற ஒரு வார்த்தை கூட பாதிச்சிடும். அவர் கோபத்துல இப்படி பேசிட்டார், அவங்க இப்படி கோபத்துல சொல்லிட்டாங்க, 20 வருஷம் 30 வருஷம் பேசாமல் போய் விடுவார்கள். அதனால கோபப்படக்குள்ள எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமா கோபம் வந்துடுச்சுன்னா அந்த இடத்துலயே இருக்காதீங்க, வெளியே போயிடுது. அதான் எல்லாரும் சைக்காலஜிஸ்ட் சொல்றது, கோபம் வந்துடுச்சா போயிடுங்க வெளியே, அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு வாங்க அந்த இடத்துக்கு. ஏன்னா கோபத்துல நம்மளை அறியாமல் வார்த்தைகள் வரும். டென்ஷன்ல பேசிட்டேன் அப்படின்வாங்க, கோபத்துல பேசிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க, கோச்சிக்காதீங்க கோபத்துல பேசிட்டேன் அப்படின்வாங்க. அதனால இந்த நாகமானுக்கும் எலிசா அவன் நினைச்சபடி அவரை சுகமாக்காததுனால அவனுக்கு கோபம் வந்தது. கோபம் வந்ததுனால அவன் திரும்பி போகிறான். அவன் யோசிக்கவே இல்லை, ஏன் ட்ரை பண்ணலாம ஒரு முறை போய் யோர்தான்ல போய் இவங்க சொல்ற மாதிரி வேலைக்காரர்கள் சொல்லுவதற்கு முன்பாகவே இவனே போய் 7 தரம் நம்ம மூழ்கி பார்க்கலாமேன்னு அவன் போயிருக்கலாம். ஆனா அவன் கோபம் அவன் கண்ணை மறைச்சிடுச்சு. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, கோபம் என்பது நெருப்பை நம்ம மடியில கட்டின்னு இருக்கிற மாதிரி. ஏன்னா அது இந்த கோபம் நம்மளை எரிச்சிரும், நம்மளை அழிச்சிரும். நிறைய ஹார்ட் ப்ராப்ளம் வருது, பிபி வருது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா கோபம் தான். இந்த கோபம் நல்ல விஷயமே கிடையாது. அந்த கோபத்தை என்னால குறைக்கவே முடியாது. பிபி ஏறிடுச்சு. பிபி ஏன் ஏறுது?
நீங்க கோபப்பட்டதுனால தான். அடிக்கடி உங்க மனைவியிடம், உங்க பிள்ளையிடம், வேலை செய்யறவங்கள இடத்துல வெளியே கோபப்படுறதுனால தான் பிபின்ற ஒரு விஷயமே உண்டாகுது, சுகர்ன்ற ஒரு விஷயமே வருது. அதனால்தான் நம்ம கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். எப்பவுமே நம்ம சமாதானத்தோடு இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனை சொல்றேன். கோபப்படுறவங்களா இருப்பீங்கன்னா அந்த நேரத்துல எதுவும் பேசாதீங்க, எதையும் சிந்திக்காதீங்க. இன்னும் சொல்ல போனா அந்த இடத்த விட்டு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வந்தீங்கனாலே உங்க புத்தி யோசிக்கும், சரி இப்படி நம்ம பேசக்கூடாது என்பது. சிம்பிளா நான் சொல்ற ஒரு ட்ரிக், அவ்வளவுதான். இங்க இங்க நாகமானுடைய கண் மறைக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் அவன் கூட வந்த அவனுடைய ஊழியக்காரன் சொல்றாங்க, இதே கஷ்டமான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தா செஞ்சிருப்பீங்கல்ல. ரொம்ப ஈஸியான விஷயத்த தானே எலிசா சொன்னாரு. அவர் சொன்ன விஷயத்த நீங்க பார்க்கவே இல்லை, அவர் செஞ்ச விஷயத்த தான் நீங்க பாக்குறீங்க. ஒரு வேலைக்காரனை விட்டு சொன்னாரு அப்படின்னு. அவருக்கு 1000 அர்த்தம் இருக்கும், இல்லை 1000 காரியம் இருக்கும். ஆவிக்குரிய மனுஷனுக்கு பல காரியங்கள் அவனுக்கு தெரியும். சாதாரண மனிதர்களை விட ஆவிக்குரிய மனுஷனுக்கு நிறைய வெளிப்பாடு உண்டு. அவனுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனா எல்லா விஷயத்தையும் அவன் வெளிப்படுத்த முடியாது எல்லார்கிட்டையும். அதனால இங்க அவன் சொல்றான், நீங்க போய் யோர்தான்ல போய் மூழ்கி எழுந்திரிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். இதை ஊழியக்காரர்களும் சொல்றாங்க. கர்த்தர் நம்மளை ஈஸியாக சுலபமாக்க சுகப்படுத்துகிறவர். நம்ம போன வாரமே பார்த்தோம், கடுகு அளவு விசுவாசம் இருந்தா போதும், நம்ம பிரச்சனையை நம்ம தீர்த்திடலாம். மலை போல இருக்கிற பிரச்சனைய கடுகுள்ள விசுவாசத்தை வச்சு நாம் நகர்த்திடலான்னு வேதம் சொல்லுது. அப்போ கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலே போதும், நம்முடைய ஜபத்துக்கான பதில் உண்டாயிடும். இங்க பாருங்க, இந்த எலிசா சிம்பிளான ஒரு விஷயத்த சொல்றாரு. ஒண்ணும் கிடையாது, 7 தரம் நீ முழுகி ஏந்திரி. எவ்வளவு நேரம் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? 7 தரம் முழுகிறதுக்கு 5 நிமிஷம் ஆகுமா? அவ்வளவுதான் ஆகும். ஒன்னும் அவரு 50 கிலோ தூக்கி நில்லு அப்படின்னு சொல்ல, இல்ல காலில இருந்து ராத்திரி வரைக்கும் முட்டிக்கால் போடு, முழங்கால் போடு அப்படின்னு சொல்ல, வத்தி ஏந்தி நில்லு, இல்ல தேங்காய் ஓடை 100 தேங்காய் ஓடை அப்படின்லாம் அவர் சொல்லல. ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, நீ குதிரையில தான் வந்திருக்க, நீ யோர்தான்ல போய் முழுகி 7 தடவை ஏந்து. கர்த்தருடைய வழிகள் எப்பவுமே சுலபமா தான் இருக்கும். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப ஈஸியான ஒரு வாழ்க்கை. அதனால்தான் என் நுகம் எளிது என்று சொல்றாரு. ரொம்ப எளிமையான வாழ்க்கை, ரொம்ப ஈஸியான வாழ்க்கை, ரொம்ப லேசான வாழ்க்கை. நாம தான் ரொம்ப அதை காம்ப்ளிகேட் பண்ணிடுறோம். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். கவனிங்க, முதல் தடவை முழுனா கொஞ்சம் நல்லாச்சா? இல்ல, ஏஞ்சி பார்த்துருப்பான், அப்படி ஒண்ணுமே இல்லை, முழுன மாதிரி தான் இருக்குது. கூட வந்த படையில இருந்தவங்களாம் கூட பார்த்துருப்பாங்க, ராஜாவுக்கு அப்படியே தான் இது குஷ்டம் அப்படின்னு அவங்க பார்த்துருப்பாங்க. 2வது தடவை மூழ்கி எழுந்தான், மறுபடியும் தன் உடலை பார்த்துருப்பான், குஷ்டம் தான் இருந்து. அதே மாதிரி 6 தடவை பண்ணிட்டு 7வது தடவை அவன் மூழ்கி எழுந்த போது ஒரு சிறு பிள்ளையின் சரீரத்தை போல அது மாறினது. பாருங்க, கர்த்தருடைய வெளிப்பாடு எப்படி ஒரு மனுஷனை மாற்றும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். யோர்தானுடைய தண்ணி இன்னைக்கு மாத்த போறதே கிடையாது. தண்ணியில எந்த ஒரு மிராக்கிளும் கிடையாது, ஒரு அற்புதமும் கிடையாது, அதிசயமும் கிடையாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் யோர்தான்ல நிறைய பேர் குளிச்சிருப்பாங்க. எல்லாரும் சுகம் பெற்றாங்களா? கிடையவே கிடையாது. கர்த்தர் சொல்லி அதை நாம செய்யும் போது அந்த காரியம் நிறைவேறுகிறத நம்மளால பார்க்க முடியும். அதனால்தான் வார்த்தையிலிருந்து நம்ம பெறுகிற வெளிப்பாடு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கையோட பிரச்சனைக்கு, வியாதிக்கு, போராட்டங்களுக்கு, அது என்ன காரியமா இருந்தாலும் அதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? அதோட மெயினான காரணம் என்ன தெரியுங்களா? அறியாம தான். அதோட வார்த்தையோட வெளிப்பாடு குறைவா இருக்குது. அதுல அந்த வார்த்தையோட வெளிப்பாடை பெற்று அந்த வார்த்தை வெளிப்பாடு என்ன சொல்லுகிறதோ அதை செஞ்சோம்னா சிம்பிளாக முடிஞ்சிடும். இங்க எலிசாவை அவன் சந்திக்கிறான். தேவனுடைய வெளிப்பாட இந்த எலிசா சொல்றாரு,
ஒன்றும் இல்லை, 7 தடவை தண்ணியில மூழ்கி எழுந்திருக்க சொல்லு, அவன் சுகம் பெறுவான்னு சொல்ற. அதே தான் நம்ம வாழ்க்கையோட பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு தீர்வு ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம பிரச்சனை தீராதுன்னு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. நம்ம வியாதி தீராது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த குஷ்டரோகம் அந்த காலகட்டத்துக்கு மருந்தே கிடையாது. ஏன்? 50-60 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டிலே கிடையாது. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, நான் கோயிலுக்கு போகும்போது கோயில் வாசப்படியில அவ்வளோ குஷ்டரோகிகள் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவங்கள பார்க்கறதுக்கே பயமா இருக்கும். ஆமா, இப்போ ஒருத்தர் கூட கிடையாது. எல்லாம் கட்டின்னு ஒரு வண்டியில உட்காந்துருப்பாங்க, இல்லை வெளியே உட்காந்துருப்பாங்க. ரொம்ப பார்க்கறதுக்கே பயமா இருக்கும். நான் சின்ன வயசுல கோயிலுக்கு போறதுக்கே பயப்படுவேன். பாட்டி கூட்டிட்டு போவாங்க. ஆஞ்சநேயர் கோயில்ல போவோம் நாங்களாம். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் அதுக்கே பயப்படுவேன். ராத்திரி அன்னைக்கு வந்துட்டு எனக்கு தூக்கம் இருக்காதுல்ல, மனசுலாம் கஷ்டமா இருக்கும். இவங்களை பார்த்தா பயமா இருக்கும். என்னன்னு புரியாது. கையில விரல் இருக்காது, சீழ் வழியும், கால் இருக்காது, கை இருக்காது. அப்போவே தீர்வு இல்லை. அப்போ அந்த காலத்துல, இந்த நாகமான் வாழ்ந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல இதற்கு தீர்வே இல்லை. ஆனாலும் கர்த்தர் அதுக்கு ஒரு தீர்வு வச்சிருக்கிறாரு பாருங்க. முதல்ல நீங்க தெரிஞ்சுங்க, உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் அதுக்கு தீர்வு இருக்கிறது. தீர்வு இல்லைன்னு முடிவு பண்ணிடாதீங்க. என் வாழ்க்கை, என் பிரச்சனைக்கு தீர்வே இல்லை, பதிலே இல்லை அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிடாங்க. கர்த்தரிடத்துல கண்டிப்பாக தீர்வு உண்டு. அதுவும் சுலபமான தீர்வு உண்டு. கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப சுலபமான விஷயம். எல்லாவற்றுக்கும் பின்னாடி அறியாமை இருக்கிறது. எல்லா பிரச்சனையும், இப்போ அது பண பிரச்சனையா இருக்கும், குடும்ப பிரச்சனையா இருக்கும், குடும்ப பிரிவா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், வேலையின்மையா இருக்கலாம், வியாபாரத்துல தோல்வியா இருக்கலாம். அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் பிரச்சனை வெளியே இல்லை. தேவனுடைய வார்த்தையோட வெளிப்பாட்டுல நமக்கு குறைவு இருக்குது. அதனால்தான் யாக்கோபு சொல்லுகிறது, தேவனிடத்துல ஞானத்தை கேளு. காசு இல்லையா, ஞானத்தை கேளுங்க. வேலை இல்லையா, ஞானத்தை கேளுங்க. வியாதி இருக்கு, சுகம் இல்லையா, ஞானத்தை கேளுங்க. தேவனுடைய இடத்துல நாம கேட்க வேண்டியது ஞானத்தை. நம்ம நேரடியா இது வேணும் அது வேணும் அப்படின்றத கர்த்தர் கொடுக்கிறார், இல்லைன்னு சொல்ல. ஆனா தேவன் நம்ம ஞானவானாக மாறணுன்றதையும் அவர் யோசிக்கிறார், சிந்திக்கிறார். சாலமோன் அவன் ஞானத்தை கேட்டான், தேவன் பிரியப்பட்டார் என்று வேதம் சொல்லுது. ரொம்ப சந்தோஷப்பட்டார் என்று வேதம் சொல்லுது. ஞானத்தை கேட்டு பாருங்க. நீங்க ஞானத்துல வளர்ந்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஏன்னா எந்த ஞானத்தை நீங்க பெற்றீங்களோ அந்த ஞானத்தை யாருக்கு குறைபாடு இருக்குதோ அவங்களுக்கு சொல்லி அவங்கள வழி நடத்துவீர்கள். ஓசியா 4:6. மனுஷன் ஏன் அழிந்து போகிறான், வாழ்க்கையில ஏன் அழிவு வருது? பக்கம் 1052. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். பிரச்சனை காரணம் என்ன தெரியுங்களா? அறிவில்லை. அதை நம்ம ஏத்துக்கணும். எந்த அறிவு இல்லை உலகத்துல சொல்றான் பாருங்க, உனக்கு அறிவு இல்லையா? அந்த அறிவு இல்லை, அது சொல்ல. வேதத்தை குறித்த சரியான அறிவு இல்லை. இன்னும் சொல்ல போனா வார்த்தை குறித்த சரியான வெளிப்பாடு இல்லை. வார்த்தையை குறித்த வெளிப்பாடு தான் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். யோவான் 8:32. சத்தியத்திலிருந்து வருகிற அறிவு, வார்த்தையிலிருந்து வருகிற அறிவு, அதுதான் நம்மளை விடுதலை ஆக்கும். நம்ம அறியாமையை போக்கும், நம்முடைய இருளை நீக்கும். அந்த வெளிப்பாடு தான் ரெவலேஷன் நாலேஜ். சொல்றார் பாருங்க, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடி நான் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். வேதம் என்றால் அதனுடைய வெளிப்பாடு. வார்த்தைன்றது அப்படியே படிக்கிறது சரி, ஆனா அது குறித்த சரியான பிரசங்கம், சரியான வெளிப்பாடு விடுதலை அளிக்கும். ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே இந்த பிரச்சனை, இந்த வியாதி இருக்குது, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? வெளிப்பாடை நீங்க கேட்கலாம். ஏற்கனவே சபைக்கு வரீங்க,
கர்த்தரை நம்புங்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள்னு வேதம் சொல்லுது. வெளிப்பாடுகளை நாங்கள் பிரசங்கித்து இருக்கிறோம். ஆவியானவர் நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்கு சரியான வெளிப்பாடுகளை, பிரசங்கிக்கப்பட்ட வெளிப்பாடுகளை மறுபடியுமாய் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். அப்படி பிரசங்கிக்கப்படலன்னா அவரே நேரடியாக சில காரியங்களை, புதிய காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதனால்தான் ஜெபத்துல நம்முடைய ஆவிக்குரிய காதுகள் ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும், கவனமாக இருக்கணும். தேவன் என்ன நமக்கு வெளிப்படுத்துறார், என்ன ஆவியானவர் நமக்கு ஞாபகப்படுத்துறார், வசனங்களை, வார்த்தைகளை ஞாபகப்படுத்துவார். வாக்கு தத்தங்களை, இதை சொல்லி, இந்த வாக்கை சொல்லி நீ ஜெபம் பண்ணு அப்படின்வார். இந்த வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணு அப்படின்வார். அதற்குரிய வெளிப்பாடுகளை கொடுத்து ஜெபம் பண்ண வைப்பார். ஏன் அந்த வெளிப்பாடுகளை, அந்த வாக்கு தத்தங்களை கொடுத்து அவர் ஜெபம் பண்றாருன்னா, நம்முடைய அறியாமை, நமக்குள்ள இருக்கிற அறியாமை விலகி போகணும். இல்லைன்னா தேவனே அந்த அறியாமையை நம்மளை விட்டு விலக்காமல் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று சொன்னா, அது கொஞ்ச காலத்துக்கு தான் உங்களோடு இருக்கும். அதுக்கப்புறம் அது இல்லாம போயிடும். ஏன்னா அந்த அறியாமை அதை மேற்கொண்டுரும். அதனால்தான் யாக்கோபு சொல்லுது, எல்லாருக்கும் அவர் ஞானத்தை கொடுக்கிறவர், ஒருத்தர் கூட விட மாட்டார். அதுவும் பூர்ணமாக கொடுக்கிறவர், சம்பூர்ணமாய் கொடுப்பவர் என்று வேதம் சொல்லுது. வாசல் யாக்கோபு 1:5, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவான், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். சிம்பிளா ஒரே வசனத்துல ஞானத்தை கேட்டா கர்த்தர் கொடுப்பார்னு வேதம் சொல்லுது. அதுவும் தீர்க்கமா சொல்லுது. யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர்னு வேதம் சொல்லுது. அதுக்கு முன்னாடி வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்களேன். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இல்லாமல், ஒண்ணுல கூட குறைவுள்ளவங்களா இருக்காதீங்க உங்க வாழ்க்கையில். அது ஒரு சின்ன குறை தானே, இருந்துட்டு போகட்டும். அது ஒரு சின்ன வியாதி தானே, அது இருந்துட்டு போகட்டும். சுகர் வியாதி தானே, அது இருந்துட்டு போகட்டும். இது சின்ன பிரச்சனை, அது இருந்துட்டு போகட்டும். நம்ம சின்னதா இருக்கும்போது கவனிக்காம விடுறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் பெரிசாகிறது. இங்க சொல்றாரு யாக்கோபுல கர்த்தர், நீங்கள் ஒன்றுக்கும் குறைவுள்ளவர்களாய் இராமல், ஒண்ணுல கூட குறைவுள்ளவர்களாய் இராதீங்க. குறை என்பது இருக்கக்கூடாது. அவருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு குறை இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுது. அதனால்தான் நம்ம சங்கீதம் 23:1 வாசிக்கிறோம், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு தேவை என்பதே இல்லை. அதான் ஆங்கிலத்தின் மொழிபெயர்ப்பு. தமிழ்ல கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன்னு வருது. ஆங்கிலத்துல நீங்க எடுத்து வாசிங்கன்னா கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், குறை ஒன்றும் எனக்கு இல்லையேன்னு வருது. தேவை என்பதே இல்லையே அப்படின்னு வருது. அப்போ கர்த்தர் நம்மளை பூர்ணமாய் வைக்க விரும்புகிறார். அதுதான் கர்த்தருடைய சாட்சி. ஒருவேளை நீங்க இன்னைக்கு குறைவுள்ளவர்களா இருக்கலாம், கவலைப்படாது. தேவன் உங்களை பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறவர். அதுதான் சாட்சி. வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் வெற்றிகரமாய் இருப்பது தான் கர்த்தருடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை. அதனால்தான் இங்க சொல்றாரு யாக்கோபுல, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி. நிறைவுள்ளவர்களா என்ன? திருப்தி உள்ளவர்களாய் இருக்கும்படி. எரேமியா 31:14 2வது பகுதி, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். திருப்தி அடையிறது தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. திருப்திகரமா இருக்கிறீங்களா? வாழ்க்கையில திருப்தியோடு இருக்கிறீங்களா? சாட்டிஸ்ஃபைடோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார்னா நாம திருப்தி அடையும்படியாக ஆசீர்வதிக்கிறார். திருப்தி ஆகணும்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விசுவாசத்தினால நாம் பெற்றுக்கொள்ளணும். தேவன் நம்மை திருப்தி ஆக்குவார். அதுதான் இங்க எரேமியால வாசிக்கிறோம், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்றார். சாட்டிஸ்ஃபை ஆகும், திருப்தி ஆகும். திருப்தி ஆகுற வரைக்கும்
கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. மனுஷனை திருப்திப்படுத்துறது கஷ்டம். அவன் ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, பணம் வேணுன்றவன் என்ன செய்வான்? இன்னும் வேணும்னுவான். வாழ்க்கையில சக்சஸ் இருக்கும், இன்னும் சக்சஸ்ஃபுல் ஆகணும்னுவான். ஆனா கர்த்தர் நாம திருப்தி ஆகிற வரைக்கும் அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுது. என் ஜனங்கள் நான் அளிக்கும் அவர் கொடுக்கிற நன்மையினால, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களால நாம் திருப்தி ஆவோம் என்று வேதம் சொல்லுது. நல்லா பவர்ஃபுல்லான வசனம் பாருங்க, ஆண்டவர் கொடுக்கிறாரு பாருங்க. நீங்க திருப்தி ஆகிற வரைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே தான் இருப்பார். ஒரு இடத்துல வந்து போதும் போதும்ன்ற அளவுக்கு, நீங்க சொல்ற அளவுக்கு அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால்தான் அவர் சொல்றாரு, வானத்தின் பலக்கனிகளை திறந்து இடம் கொள்ளாது போகும் மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்கிறானா இல்லையா என்பதை சோதித்து அறியுங்கள் என்று சொல்றார். ஒரு இடத்துல சொல்றாரு, மை blessing will overtake thee அப்படின்றார். என்னுடைய ஆசீர்வாதம் உங்களை ஓவர்டேக் பண்ணும் அப்படின்றார். இன்னும் அப்ரஹாம்கிட்ட சொல்றாரு, நீ எவ்வளவு தூரம் நீ பாக்குறியோ அவ்வளவு தூரத்துக்கு நான் உனக்கு தருவேன்ற. நான் ரோட்ல நின்று பார்த்தேன்னா அது எனக்கு திருப்தியா இருக்காது. மலை மேல ஏறி நின்று பார்ப்பேன், அது ரொம்ப அதிகமா தெரியும். இப்பெல்லாம் பார்த்தா ஏர்பிளைன்ல ஏறி கூட பார்க்கலாம், இல்ல பேராஷூட்ல குச்சி கூட பார்க்கலாம். கர்த்தர் சொல்றாரு அப்ரஹாமுக்கு, நீ பார்க்குற தூரம் வரைக்கும் நான் உனக்கு தருவேன் அப்படின்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? போதும் போதும் திருப்தி ஆகிற வரைக்கும், ஆண்டவரே போதும், ஆண்டவரே போதும், ஆண்டவரே சொல்ற அளவுக்கு நம்மளை கர்த்தர் திருப்திப்படுத்துகிறவர் என்று வேதம் சொல்லுது. அதனால்தான் வேதம் சொல்லுது, ஆசீர்வாதத்தை மழையென ஊற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆசீர்வாதமான மழை பெய்யும் அப்படின்ற. மழை பார்த்துக்கிறீங்களா? அது எப்படி பெய்யுது பாருங்க. அதுவும் இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்குறோம், நிறைய ஊர்ல வெள்ளம் வந்து அடிச்சுன்னு போறதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? அப்போ ஆசீர்வாதத்தை அப்படி ஊற்றுகிறேன் என்று சொல்றாரு கர்த்தர். இதெல்லாம் நம்ம பேசும்போது, நினைக்கும் போது, சிந்திக்கும் போது நமக்கு தோன்ற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? அவர் எவ்வளவு பெரியவர் என்பதுதான். வார்த்தையை நம்ம படிக்கும்போது, அவர் கொடுக்கிற வாக்கு தத்தங்களை அவர் நமக்கு கொடுக்கும்போது, அவர் எவ்வளவு பெரியவர், அவர் அவ்வளவு பெரியவரா இருந்தா தானே நம்மளை அப்படி ஆசீர்வதிக்க முடியும். அதனாலதான் இந்த உலகத்துல அவருக்கு ஈடு இணை யாருமே கிடையாது. ஆசீர்வதிக்கிறதுலயும் சரி, வல்லமையிலும் சரி. அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், அவருடைய வார்த்தையை கேட்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் வந்து அவருடைய வார்த்தையை நம்ம ருசிக்கிறோம் பாருங்க. அவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அன்பானவர், எவ்வளவு இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், தயவு உள்ளவர், மனதுருகுகிறவர், நீடிய சாந்தம் மிகுந்த தயவும் உள்ளவர், காருண்யம் உள்ளவர், மன்னிக்கிறவர், மன்னித்து மறக்கிறவர், நம் பாவங்களை எல்லாம் முதுகு பின்பாக தூக்கி எறிகிறவர், ஆழ்கடல்ல தூக்கி போடுகிறவர், நினையாது இருப்பவர், கல்வாரியில நம்ம பாவங்களை எல்லாம் மூடினவர், நமக்காக அடிக்கப்பட்டவர், வதிக்கப்பட்டவர், துன்பப்படுத்தப்பட்டவர், காயப்படுத்தப்பட்டவர். அப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை கேட்கறதுக்கு நம்ம இங்க வரோம். அந்த வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது பாருங்க. அவர் சொல்றாரு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவார்கள். இந்த நாகமான் திருப்தியோட வீட்டுக்கு போயிருப்பானா இல்லையா? அவன் எத்தனை காலம் அவனுடைய உடல்ல குஷ்டரோகம் இருந்திருக்கும்? அவன் எப்படியெல்லாம் யோசிச்சிருப்பான்? நம்ம ஒரு நாட்டுக்கு அவ்வளவு பெரிய பட தளபதியா இருக்கோம், இவ்வளவு படம் இருக்குது, நம்ம சொன்னாலே அவங்க கேட்பாங்க. ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம், அந்த பொசிஷனை அடையறதுக்கு யாராலையும் முடியாது. இவன் செத்த பிறகுதான் இன்னொருத்தன் வர முடியும், இல்லை வயதிகமாகி ரிட்டையர் ஆகுக்குள்ளதான் இன்னொரு ஆட்கள் வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு பதவியில இருக்கிறான். ஜனங்கள்லாம் அவரை பார்த்து பயப்படுறாங்க, மரியாதை கொடுக்குறாங்க, போட்டுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், அவன் படை கலங்கள்லாம் போட்ட பிறகு அவனுக்கு குஷ்டரோகம் உடம்புல இருக்கிறது மற்றவங்களுக்கு தெரிந்து இருக்காம இருக்கலாம். ஆனா அவனுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் அவன் ஆடைகளை களையும் போது, அவன் குளிக்கும் போது அவனுக்கு மனசுல அவ்வளோ வேதனை. நம்ம வாழ்க்கையில இவ்வளோ தூரம் அடைந்திருக்கிறோம், ஆனா இந்த வியாதி எவ்வளவு மோசமானது, இந்த வியாதி நமக்கு வந்துருச்சே அப்படின்னு எவ்வளவு காலம் அவன் அழுது இருப்பான், மன வேதனையோடு இருப்பான். எவ்வளோ தாழ்வு மனப்பான்மை அவனுக்குள்ள இருந்திருக்கும். மற்றவங்களோடு பேசும்போது மற்றவங்களாம் நல்லா இருக்கிறான், நம்ம இல்லை, மற்றவங்களோடு பேசும்போது நம்ம ஒரு குஷ்டரோகியாச்சே அப்படின்ற ஒரு யோசனை அவனுக்குள்ள எவ்வளவு காலம் இருந்திருக்கும், எத்தனை வருஷம் அவனுக்கு இருந்திருக்கும். அவனுக்குள்ள
இனிமேல் நம்மளால குணமாகவே முடியாது. அவன் பார்க்காத மருத்துவர்கள் இருந்திருக்கவே முடியாது. ஏன்னா அவன் படைத்தலைவன், அவன்கிட்ட வசதி எல்லாமே இருக்குது. அப்படிப்பட்ட எல்லா அப்போ இருந்த டாக்டர் மருத்துவர்களை அவன் போய் பார்த்துருப்பான். அவங்களே வந்து பார்த்து மருந்துலாம் கொடுத்து சொல்லியிருப்பாங்க, இந்த வியாதிக்கு மருந்தே கிடையாது. அப்போ அவன் முடிவு பண்ணியிருப்பான், இந்த வியாதியில தான் நம்ம சாக போறோம், சாகும்போது குஷ்டரோகத்துல தான் நம்ம சாக போறோம். ஒரு நாள் நம்மளும் இந்த குஷ்டரோகிகள் போல முடங்கி வீட்டுல அடங்கி அப்படியே உட்கார்ந்துருவோம் அப்படின்னு இவன் நினைச்சிருப்பான். இத்தனை காலம் இருந்த வியாதி, நல்லா கவனிங்க, 7 தடவை கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் செய்த போது, அவன் அப்படியே மூழ்கி எழுந்த போது 7வது முறை சுகம் பெற்றான். பாத்தீங்களா, கர்த்தர் எவ்வளவு வல்லமை உள்ளவர். அவர் கொடுக்கிற வெளிப்பாடை நம்ம வாஞ்சிக்கணும். அதனால்தான் நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு இனிமேல் ஒரு காலம் தாகம் இராதுன்றார் சமாரிய பெண்ணிட்ட சொல்றார். நான் கொடுக்கிற வெளிப்பாடு ஒரு மனுஷனுக்கு உண்டாயிடுச்சுன்னா அவன் வெற்றிகரமா இருப்பான், ஜெயம் உள்ளவனா இருப்பான், அவன் திருப்திகரமா இருப்பான் தன்னுடைய வாழ்க்கையில. கர்த்தருடைய பிள்ளைகளால மட்டும்தான் இந்த உலகத்துல திருப்திகரமா இருக்க முடியும். ஏன்னா கர்த்தர் ஒருத்தர் தான் தன் ஜனங்களை திருப்திகரமாக வைக்கிறவர். வேற யாராலையும் திருப்திகரமாக வைக்க முடியாது. இந்த உலகத்துல யார் வேணா ஆட்சி செய்கிறவர்களாக இருக்கலாம், அவர்கள் அந்த ஜனங்களை அவர் திருப்திகரமாக வைக்கவே முடியாது. கர்த்தர் ஒருத்தரால தான் திருப்திப்படுகிற அளவுக்கு, போதும் போதும் சொல்ற அளவுக்கு ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். யாக்கோபு சொல்றா பாருங்க, ஆதியாகமம் 32:10, அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் தடியுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது 2 பரிவாரங்களையும் உடையவனானேன் என்று சொல்றான். அவன் சொல்றான், அவங்க அண்ணனுக்கு பயந்துன்னு அவன் ஓடுறான். நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து, வெறும் கோலை மட்டும் தூக்கின்னு போனான். அவன் சொல்றான், கையில ஒரு கோல் தான் இருந்தது. இந்த யோர்தானை நான் கடந்து போனப்போ அவங்க அண்ணன்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி அந்த யோர்தானை கடக்குறான். அவன் சொல்றான், நான் வெறும் தடியோட போனேன், இன்னைக்கு 2 பரிவாரங்களோடு திரும்பி வரேன். அதுக்கு காரணம் கர்த்தர் என்ன பெத்தேல்ல ஆசீர்வதித்தார் என்பது தான். பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷனை எப்படி மாற்றும் என்று. ஆதியாகமம் 26:12, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னென்ன பண்ணுது பாருங்க. அவங்க அப்பா யாக்கோபோட அப்பா ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். எலியேசர் அபிராமை பற்றிய ஒரு சாட்சி சொல்றாரு பாருங்க. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை மாறணும், மாறிடும். கொஞ்ச காலத்துல இப்படியாக நம்ம ஒவ்வொருத்தரும் இருப்போம். கர்த்தர் என் எஜமானனை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறாராம். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகத்தையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். ஒட்டகம் கழுதெல்லாம் அப்போ பயங்கரமான விலை, அது லாரி காரு மாதிரி. அதுல தானே ஒட்டகத்து மேல தானே சுமைகளை பொருட்களை ஏற்றின்னு போவாங்க, லாரி மாதிரி. அது கழுத மேல தான் அப்பெல்லாம் போவாங்க, அது கார் மாதிரி. இவனுக்கு வேலைக்காரர்கள் இருந்தாங்க. இன்னும் அபிராமுக்கு விரோதமாக ராஜாக்கள் எழும்பி வரும்போது அவன் வேலைக்காரர் 300 பேரை வச்சு சண்டை போட்டு 318 பேரை வச்சு சண்டை போட்டு அந்த ராஜாவே தோக்கடிச்சான். அவ்வளோ பெரிய பணக்காரன், அவ்வளோ பெரிய பலக்கிரமசாலிவன். கர்த்தர் நம்மள இப்படிதான் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஆசீர்வாதம் வேணாம், காசு வேணாம் அப்படின்ற பிரசங்கங்களை தயவு செஞ்சு கேட்கவே கேட்காது. நீ ஏழையா இரு, இல்லாமல் இரு. ஏழைகளை தான் கடவுளுக்கு பிடிக்கும். ஏழையா இருக்கிறவங்க தான் கர்த்தர் இடத்துல ஐக்கியப்படுவாங்க. பிரச்சனை இருக்கிற மனுஷங்க தான் கர்த்தர் இடத்துல ஜெபம் பண்ணுவாங்க.
இந்த மாதிரி பிரசங்கங்களை கேட்கறத நிறுத்திருக்கு. ஓசியா மறுபடியும் வருவோம் 4:6. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால சங்காரமாகிறார்கள். ஞானம் இல்லாதனால, வேதத்தை பற்றிய ஞானம் இல்லாதனால அவர்கள் சங்காரமாகிறார்கள். அதனால்தான் எபேசியர் 1:19 கடைசி 3 லைன், அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நம்முடைய ஜெபம் எப்பவுமே நம்முடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் பிரகாசமா இருக்கணும், இன்னும் பிரகாசம் அடையணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். பவுல் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் அதுதான். நான் யாருக்கு ஜெபிச்சாலும் இதை தான் ஜெபிப்பேன், அவர்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்துடலாம் ஆண்டவரே அப்படின்னு. அவங்களுக்கு வியாதி இருக்குதா, பண பிரச்சனை இருக்குதா, கஷ்டம் இருக்குதா, துன்பம் இருக்குதா, என்ன மணி வேணா பிரச்சனை இருக்கட்டும், அவங்க மனக்கண்கள் பிரகாசம் அடைஞ்சதுன்னா அவர்கள் அந்த காரியத்திலிருந்து விடுதலை பெறுவார்கள், அல்ல அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவார்கள். என்ன சொல்றது, அந்த வியாதியிலிருந்து சுகம் பெறுவார்கள். பவுல் ஜெபிக்கிற ஒரே ஜெபம் அதுதான். நான் உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரே ஜெபம் அதுதான். அது என்ன ஜெபம்னா, உங்களுக்கு கர்த்தர் பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தரலும் என்று. உங்க கண்கள் பிரகாசம் அடைஞ்சிருச்சுன்னா அது நீங்க என்ன மாதிரி பிரச்சனையில சிக்கி தவிச்சாலும் சரி, அதுல இருந்து வெளியே வந்து விடுவீர்கள். சொல்றீங்க ஓசியால 4:6, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால அழிந்து போகிறார்கள். காசு இல்லைன்றது பிரச்சனை கிடையாது. வேதத்தை குறித்த அறிவு இல்லாததுனால தான் காசு இல்லை. வேலை இல்லைன்றது பிரச்சனை கிடையாது, அதை குறித்த அறிவு இல்லாததுனால பிரச்சனை. வியாதி வந்துடுச்சு, வியாதி பிரச்சனை கிடையாது, அதை சுலபமாக ஈஸியாக தீர்த்திடலாம். வேதத்தோட வெளிப்பாட, அந்த வெளிச்சத்தை நம்ம பெறுவோம்னா வியாதி, அது எவ்வளோ கொடுமையான வியாதியா இருந்தாலும் சரி, டாக்டரே செத்துருவேன்னு சொன்னாலும் சரி, இந்த நாகமானுக்கு உயிரே போகக்கூடிய வியாதி அவனுக்கு வந்துருக்கு. அது யாராலையும் குணமாக்க முடியாத ஒரு வியாதி. அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் சுகமாக்குகிறார். நல்லா தெரிஞ்சுங்க, அவன் கர்த்தருடைய ஜனமே கிடையாது, அவன் இஸ்ரவேலனே கிடையாது. அப்படிப்பட்ட தேவனை அறியாத ஒரு மனுஷனை கர்த்தர் அன்பு செய்து சுகமாக்குகிறார் என்று சொன்னா, கர்த்தர் தன் பிள்ளைங்களை எப்படி சுகமாக்குவார்? கனானிய பெண் கேட்கிறா, தன் மகளுக்கு சுகம் பெறணும் அப்படின்னு கேட்கிறா. மத்தேயு 15:21. பின்பு இயேசு அவரிடம் விட்டு புறப்பட்டு தீர் சீதோன் பட்டணங்களில் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கனானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, கனானிய ஸ்திரீனா இஸ்ரேல சேர்ந்தவங்க இல்லை, யூதர் கிடையாது, யூதர் அல்லாத ஒரு புறவினத்த பெண் அவ. இன்னும் சொல்ல போனா விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்கள், அது மட்டும் இல்லாம தங்களுக்கு பிறந்த பிள்ளைகளை அந்த விக்கிரகங்களுக்கு பலியிடுகிறவர்கள். அதான் இங்க முக்கியமான நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். தான் சொந்த பிள்ளைகளையே கனானியர்கள் தங்கள் தெய்வங்களுக்கு பலியிடுவார்கள், இரத்த பலியிடுவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு இனத்திலிருந்து ஒரு பெண் இயேசுவை தேடி வருகிறார். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். இயேசுவின் மேல நம்பிக்கை வைக்கிறா பாருங்க. யூதனே கிடையாது அவ, ஆனா இயேசுவின் மேல நம்பிக்கை. பிசாசையும் அவருடைய கிரியைகளையும் விக்கிரகங்களையும் ஆராதித்து கொண்டிருந்த ஒரு பெண்ணு, அப்படிப்பட்ட ஒரு பெண் இயேசுவிடத்துல வருகிறார். இயேசு என்ன செஞ்சிருக்கணும்? அவர் தன் ஜனங்களை மட்டும் சுகமாக்குகிறாரா இருந்தா என்ன சொல்லியிருக்கணும்? சுகப்படுத்தாமல் அனுப்பி இருக்கணும். ஆனா இவ இயேசு இடத்துல நம்பிக்கையோடு ஜெபிக்கிறான். ஜெபம் பண்றது ரொம்ப ஈஸிங்க, ஆனா நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். கர்த்தருடைய வெளிப்பாடுகளை பெற்று ஜெபிக்கணும், அப்போதான் பதில் வரும். இல்லை நம்ம ஜெபம் பண்ணினே இருக்க வேண்டியதுதான். சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். கொடிய வியாதி படுகிறாள் என்று இயேசு கிட்ட சொல்றா. சத்தமா உரத்த குரல்ல சொல்றா, ஆண்டவரே,
தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். எதை நம்ம நம்புறோமோ அதனால் ஆளப்படுவோம்னு வேதம் சொல்லுது. இவ அந்த கொடிய அந்த விக்கிரகத்தை, அந்த பிசாச அவள் வேண்டுனதுனால இவ மகளுக்கு அந்த கொடிய வியாதி வந்திருக்கு. சொன்னது போல அந்த அவர்களுடைய தெய்வத்துக்கு, தெய்வம் என்று சொல்லப்படுகிற காரியத்துக்கு அதை வெட்டி பலியிடுவாங்க, பிள்ளைங்களை வெட்டி பலியிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒருவர்கள் தான் அந்த கனானியர்கள். அவளுக்கு பிரத்யுத்தரமாக அவர் வார்த்தையும் சொல்லவில்லை, ஒரு வார்த்தை கூட சொல்ல. அவ கூப்பிட்டதுக்கு, அவர் ஜெபிச்சதுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை கூட சொல்லி அமைதியாக இருந்தார் என்று வேதம் சொல்லும். அப்பொழுது அவருடைய சீடர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிட்டுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அவ கூப்பிட்டப்போ அமைதியா இருந்தாரு. அதோட விட்டுல, சரி இவர் அமைதியா இருந்தாரு, நம்மளை சுகமாக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி விட்டுல, பின்னாடியே கத்தி கொண்டே போகிறான். என் பிள்ளையின் மேல மனம் இறங்கும், சுகமாக்கும் அப்படின்னு. இயேசுக்கு நல்லா தெரியும், இந்த மகளை அவர் சுகமாக்கினா மறுபடியும் போய் அந்த தெய்வத்தை தான் அவ வேண்டுவா என்று. அதனால்தான் அவர் அமைதியா இருக்கிறார். இவளுக்கு ஒரு போதனை தேவைன்றது இயேசுவுக்கு நல்லா தெரியும், இவளுக்கு போதிக்கப்படணுன்றது இயேசுவுக்கு நல்லா தெரியும். அப்படி இல்லைன்னா சுகத்தை வாங்கிட்டு அதுவும் தெய்வம் இதுவும் தெய்வம் என்று அவள் நினைத்து கொள்வா அப்படின்றதுனால இவர் அமைதியா போயிடுறாரு. இவ கத்தி கொண்டே பின்னாடி ஒரு சீடர் சொல்றாங்க, இவளை அனுப்பிவிடும், ஏதாவது சொல்லி அனுப்பி விடுங்க அப்படின்ற. ஒண்ணு சுகமாக்கி அனுப்புங்க, இல்ல முடியாதுன்னு சொல்லி அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ராயல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். நான் இஸ்ரேல் ஜனங்களுக்காக தான் வந்தேன், கனானியர்களுக்காக வரல அப்படின்றார். அவர் சொல்றாரு, அந்த வார்த்தையை சொல்றாரு, இஸ்ரேலரை சுகமாக்குறதுக்கு தான் நான் வந்தேன், அவர்களுக்கு போதிக்கத்தான் வந்தேன், மற்றவர்களுக்கு அல்ல, புறவினத்தார்களுக்கு அல்ல அப்படின்றார். அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டான். உதவி செய்யுங்கன்னு கேட்கிறான், ஹெல்ப் பண்ணுங்கன்னு. அவர் அழைப்பை தாண்டி அவளுக்கு உதவி செய்யறாரு பாருங்க, அதுதான் கர்த்தர். அவளுக்கு இறங்குகிறார் பாருங்க, அதுதான் கர்த்தர். ஏன் அமைதியா வந்தார்? கீழே வாசிங்கன்னா தரு. அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். ஓ, அவர் மறைமுகமா சொன்னாலும் அது ரொம்ப கடுமையான வார்த்தை, சொல்ற வார்த்தை. அது அவளுக்கு புரியணுன்றதுக்காக சொல்றாரு. பிள்ளைகளுக்குரியத நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்ல அப்படின்ற. மறுபடியும் வாசிக்கிறார். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். நாய்க்கு போடுறது நல்லதல்ல என்றார். ஏன் அங்க நாயின்னு குறிப்பிடுறாரு? நல்லா யோசிச்சு பார்த்தீங்களா? கடவுள் அவ்வளவு மோசமானவரா? கர்த்தர் அவ்வளவு மோசமானவரா? இயேசு அவ்வளவு மோசமானவரா? இல்ல அப்படி பேசக்கூடியவரா? அவர் கிடையவே கிடையாது, அப்படி பேசுகிறவரே கிடையாது. சிலுவையிலே கூட யாரையும் பேசலையே, அவ்வளவு அறந்தவர்களை பேசலையே. நாயினாரா? கோவம் வந்துச்சுன்னா சொல்றோம், படா நாயான்றாங்க இல்லையா? கோவம் வந்துச்சுன்னா மக்கள். இங்க சொல்றாரு, பிள்ளைகளுக்குரியத நாய்களுக்கு போடுறது கூடாது அப்படின்றார். ஏன் நாயின்றாரு தெரியுங்களா? நாய் தான் போட்ட குட்டிய அது தின்னுமா, அதனாலதான் இங்க இயேசு நாய் என்று சொல்றார். இவர் இந்த நாயின்னு சொல்றது எதை சொல்றாரு தெரியுங்களா? கனானியத்தோட தெய்வத்தை சொல்றார். அதான் அவர் சொல்றது ஸ்பெசிபிகேஷன், அதுதான், அதை தான் சொல்ல விரும்புறாரு அந்த பெண்ணுக்கு. அதனால்தான் அவரு மௌனமாக இருந்தார் என்று. அவர் கேட்ட போத கொடுத்துருக்கலாம் அந்த சுகத்தை.
மறுபடியும் அவ அந்த நாய்களை தான் போய் வேண்ட போவான். ஏன்னா இந்த கனானிய தெய்வங்கள் தன்னுடைய ஜனங்கள் பிற பிள்ளைகளை பலியிட வைக்குது. அதுதான் இங்க சொல்றாரு, நாய் தான் போட்ட குட்டிய தின்றும் என்று. விளங்குச்சுங்களா? கனானிய தெய்வம் தன்னுடைய ஜனங்களுடைய குழந்தைகளை நாய்கள் எப்படி குட்டிய சாப்பிடுதோ அப்படி சாப்பிடுகிறது. அப்படிப்பட்ட கொடுமையான தெய்வத்தை நீ செவிக்கிறாய், அதுல இருந்து வெளியே வா அப்படின்றது. புரியுதுங்களா? ஏன் மௌனமா இருந்தாருன்னு? அவருக்கு சுகப்படுத்துறது கெஞ்சிரா, அதுவும் தன் பிள்ளைக்காக கெஞ்சிரா. மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க, 25வது வசனமே வாசிக்கிறேன். அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். அதற்கு அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து, பிள்ளைகளின் அப்பம் எது? சுகம். இங்க வந்து சொல்றது எதை சொல்றாரு? அப்பம் என்று. சுகம். உணவு எவ்வளவு முக்கியமோ ஒரு மனுஷனுக்கு, சுகம் அவ்வளவு முக்கியமானது. கர்த்தர் எப்படி மனிதர்களுக்கு உணவு கொடுக்கிறாரோ அதே போல சுகத்தையும் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லும். அது சுகம் என்பது, ஆரோக்கியம் என்பது, அது உணவு, த பிரெட். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற உணவு சுகம் என்பது. அந்த சுகத்தை உணவாக சொல்றாரு. அந்த உணவை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்கள் தங்கள் எஜமானர்களின் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். பாருங்க, ஆண்டவருக்கு ஒரு பதில் சொல்றா பாருங்க. நீங்க பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்தாலும் அதுங்க கீழே போடுற சிந்துகிற மேஜையிலிருந்து சிந்துகிற உணவை நாய்கள் தின்னுமே அப்படின்னு. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சுகம் கொடுக்குறீங்க, அது உங்களுடைய பிள்ளைகளுக்கு அது ரைட்ஸா இருக்குது. ரைட்ஸ்னா என்ன சொல்றோம்? உரிமையா இருக்குது. நமக்கு சுகம் என்பது என்னவா இருக்குது? உரிமையா இருக்குது. இட் இஸ் அன் இன்ஹெரிட்டன்ஸ். உரிமை என்பது இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம என்ன சொல்றோம்? வாரிசு. வாரிசா இருக்கிறோம். சுகத்துக்கும் நம்ம வாரிசா இருக்கிறோம் அப்படின்னு தானே வேதம் சொல்லுது. கர்த்தருக்கு வாரிசா இருக்கணும்னா அந்த ஹீலிங்க்கும் நம்ம வாரிசா இருக்கிறோம். அப்போ அது நமக்கு சட்டப்படி அது நமக்குரியது. அப்போ ஆண்டவரிடத்துல சுகத்தை கேட்கும் போது எப்படி கேட்கலாம்? தைரியமாக, உரிமையா கேட்கலாம். இவளே கேட்கிறா பாருங்க, இவ கேட்கிறா, உங்க பிள்ளைங்களுக்கு உரிமை இருக்குது, எனக்கும் உரிமை இருக்குதுன்றா. எனக்கு எப்படி இருக்குதுன்னா, உங்க பிள்ளைகளுக்கு இருக்கிற மீதியை நான் தின்னு நான் சுகம் பெற்றுருவேன். மேஜையிலிருந்து விழுகிறத உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கறத எனக்கு தரையில போடுற மாதிரி போடுங்க ஆண்டவரேன்றா. கீழே விழுற மாதிரி போடுங்க. நான் உரிமை பேர் இல்லை, நான் யூதன் கிடையாது. ஆனாலும் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கும்போது கீழே விழுதில்ல, அதே போல நீங்க எனக்கு சுகத்தை கொடுங்க, போடுங்க, கீழே போடுங்க, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றான். இயேசு அவளுக்கு பிரத்யுத்தரமாக, சிறியே, உன் விசுவாசம் பெரியது. எவ்வளவு தெளிவா இருக்கிறா பாருங்க. அவ யூதனே கிடையாது. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கும்போது மேஜையிலிருந்து உணவு சிந்துகிறது, அதை நாய்கள் தின்னுகிறது. அதே போல ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு சுகம் கொடுக்கும் போது அது தரையில விழுற மாதிரி சிந்துற மாதிரி செய்யுங்க, நான் எடுத்துக்கொள்றேன், அது சிந்தும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற. அவ இன்னும் சிம்பிளா அவ சொல்றா, நீங்க கொடுக்கறத எப்பவுமே அபண்டன்ஸா கொடுப்பீங்க, அதிகமா கொடுப்பீங்க உங்க பிள்ளைங்களுக்கு. அதனால அது நிரம்பி வழியும்.
அந்த வழியறதுல இருந்து நான் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்வேன் அப்படின்றான். எப்பவுமே நான் சொல்லுவேன் பாருங்க, பரலோகத்துக்கு போன இங்கெல்லாம் நம்ம ஒரு காஃபி மக்க வச்சு காஃபி ஊற்றணும்னா அது வழிஞ்சதுன்னா நம்ம என்ன சொல்றோம்? ஏன் இப்படி வேஸ்ட் பண்ற அப்படின்றோம். ஏன் வேஸ்ட் ஆக்குற காஃபியை, ஏன் வேஸ்ட் ஆக்குற, ஏன் ஜூஸை வேஸ்ட் ஆக்குற அப்படின்றோம். பரலோகத்துல நீங்க ஊற்றி வழிஞ்சதுன்னா அதை வேஸ்ட்ன்னு சொல்ல மாட்டாங்க, அதிகம்னுவாங்க. இப்படிதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேஸ்ட் கிடையாது, கடவுளே இப்படித்தான் பண்ணுவாரு அப்படின்றது தான் வேதத்தோட சத்தியம். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க அதுதான் குறிப்பிடுறா, தான் பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கும்போது கீழே சிந்தோம்ல, அதை வச்சு நான் சுகத்தை வாங்கிக்குவேன் ஆண்டவரே எனக்குள்ள. இயேசு சொல்றாரு, உன் விசுவாசம் பெரியது. கர்த்தர் நம்மளை இப்படி சர்டிஃபை பண்றாரா? யோசிச்சு பாருங்க. இவன் யூதனே கிடையாது, இவ யூத ஆலயங்களுக்கெல்லாம் போனதே கிடையாது, இவருக்கு யெகோவாவை தெரியவே தெரியாது, கர்த்தரை தெரியவே தெரியாது, இவ வார்த்தையோ வசனத்தையோ பிரசங்கத்தையோ கேட்டதில்லை, தேவனை ஆராதித்ததில்லை. ஆனா இயேசு சுகமாக்குகிறவர் என்றது மட்டும் தெரியுது. அவர்கிட்ட போனா தன் மகள் சுகம் பெறுவாள்ன்றது மட்டும் தெரியுது. அது மட்டும் தெரியல, விடாம அவரை பிடிச்சோன்னா கண்டிப்பா அவர் சுகம் கொடுத்துருவாருன்னு தெரியுது. வாங்கிட்டா பாருங்க சுகத்தை. சுகத்தை மட்டும் வாங்கல, கூட ஒரு சர்டிபிகேட்டும் வாங்குறார், உன் விசுவாசம் பெரியதென்று. இயேசு சுகப்படுத்தினா அத்தனை பேருக்கும் அவர் சொல்லவே இல்லை, ஒரு 2-3 பேர்கிட்ட தான் வேதத்துல சொன்னார், உன் விசுவாசம் பெரியது அப்படின்னு. சொல்லும் போது அவர் சொல்றாரு, உன் விசுவாசம் பெரியதென்று. சுகம் மட்டும் கொடுக்கல, உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்றாரா? நம்ம ஏதோ சர்டிஃபிகேட்டுக்காக நம்ம படித்தோம், போனோம், வந்தோம், வாங்கினோம், எல்லா டிஸ்டிங்ஷன்லாம் வாங்கியாச்சு. ஆனா இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கியிருக்குமா? சொல்றாரு பாருங்க, நீ விரும்பும்படி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அந்த வினாடி அவர் சொல்ற அந்த வார்த்தை எவ்வளவு வல்லமையுள்ள வார்த்தை பாருங்க. அந்த வார்த்தையை எப்படி பழக்கம் பண்ணி வச்சிருக்கிறார் பாருங்க. அவர் வாயிலிருந்து வர வார்த்தை ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரம். அந்த அதுல ஜீவன் இருக்குதுன்றது, இயேசு மனுஷனா தான் பிறந்தாரு, அதை தியானித்து அதை பயன்படுத்தி அதுல எப்படி வெற்றி பெறுறாரு பாருங்க. மக அவர் இன்னொரு தேசத்துல, கனானிய தேசத்துல அவன் சுகம் இல்லாம இருக்கிறான். அவர் இங்க சொல்றாரு, அங்க சுகம் பெறுறாங்க, அவருடைய மகள் சுகம் பெற்றார். பாருங்க, அவர் மக எவ்வளவு, அவர் சொல்ற பாருங்க, கொடிய வியாதின்னு சொல்றான். அவ்வளவு கொடுமைய அந்த பெண் அனுபவிக்கிறான், தன்னுடைய மகள் அனுபவிக்கிறான். அப்போ இங்க சொல்றாரு பாருங்க, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகட்டும். அதனால்தான் நம்ம விரும்புறது ரொம்ப முக்கியமாகுது. வாட் இஸ் இன் அவர் ஹார்ட், நம்ம இருதயத்துல என்ன இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்குது. அதனாலதான் இயேசு சொல்றாரு, இருதயத்தின் நினைவு வாய் பேசுன்றார். நம்ம நம்ம சிந்தனையில என்ன இருக்குதோ அதை தான் நம்ம பேசுவோம். சொல்றாரு பாருங்க, நீ விரும்பும்படி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியம் அடைந்தாள், சுகத்தை பெற்றுக்கொண்டார். இயேசு சொல்றாரு, நாம அவரிடத்துல சுகம் பெறுவது ரொம்ப சுலபம் என்று சொல்றாரு. அது உணவு மாதிரி. அவரிடத்துல அவருடைய பிள்ளைகளாகிய நாம உரிமையோடு கேட்டோம்னா, சுகம் அடைவது நம்முடைய உரிமை என்று சொல்லி நம்ம அவரிடத்துல கேட்டோம்னா கண்டிப்பா அவர் கொடுப்பார். நமக்கு மட்டும் இல்லை, அவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் அவர்களுக்கு அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த பெண் மறுபடியும் திரும்பி அந்த தெய்வத்தை வேண்ட போயிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பாக போயிருக்க மாட்டார். ஏன்னா அவர் தெளிவா சொல்லிட்டாரு, நீ வேண்டுகிற தெய்வம் உன் பொண்ணோட உயிரை எடுக்க பாக்குது, இந்த கொடிய நோயை கொடுத்து உன் பொண்ணை சாகடிக்க பாக்குது. அதனால்தான் சொல்றாரு, நாய் தன் போட்ட குட்டிய தின்றும் என்று. அப்படிப்பட்ட இதுல இருந்து நீ விலகி வா, நீ என்னிடத்துல வா, நான் உன்னை குணமாக்குகிறேன் என்று சொல்லி கர்த்தர் குணமாக்குகிறத பார்க்கிறேன். கர்த்தர் குணமாக்குகிறவர்,
எவ்வளோ கடுமையான மனிதர்களா இருந்தாலும் தேவனிடத்துல வந்து இரக்கத்தோடு கேட்டாங்கன்னா, எவ்வளோ கொடுமையான மனிதர்களா கூட இருக்கலாம், கொடுமைகளை செய்தவர்களா கூட இருக்கலாம். அதனால வியாதிகள், நோய்கள், அதோடைய காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கும்னா கூட அவர்கள் கர்த்தரிடத்துல வந்து சுகத்தை கேட்டாங்கன்னா, உறுதியோடு கேட்டாங்கன்னா, நிச்சயமாக சொல்லுகிறேன், சுகத்தோடு தான் வீட்டுக்கு போவார். இந்த பெண் தன் மகள் சுகம் பெற்று வீடு திரும்புறா, போய் பார்த்துருப்பா, வீட்டுல சுகம் பெற்று இருப்பான். அவள் என்ன பண்ணியிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த பெண்ணை கூட்டிக்கிட்டு இயேசுவின் பின்னாடி நடக்க ஆரம்பிச்சிருப்பான். ஏன்னா அவளிடத்துல அவ்வளோ பெரிய விசுவாசம் இருந்தது என்று வேதம் சொல்லுது. இன்னும் சொல்ல போனா பெந்தைக்கோஸ்து நாள் அன்று இவளும் ஆவியை பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. எல்லாரும் எழுந்து நிற்போம்.